மறுமை நாள் நெருங்கும் பொழுது, உலக அழிவு நெருங்கும் பொழுது அறிவு கைப்பற்றப்படும், அறிவுள்ளவர்கள் கைப்பற்றப்படுவார்கள். முழு உலகத்தையும் மடமை ஆக்கிரமிக்கும். மடையர்கள் தான் மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருப்பார்கள், மடையர்கள் உலகத்திலே அதிகரிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளமாக இந்த விடயத்தை வகைப்படுத்தினார்கள். இது எப்படி கண்ணியமானவர்களை, இதை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய மிக முக்கியமான பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 130க்கு மேற்பட்ட சிறிய அடையாளங்களை வகைப்படுத்தினார்கள், கூறினார்கள். அவைகள் ஒவ்வொன்றாக இந்த காலத்திலே நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நபி அவர்கள் சொன்ன மிக முக்கியமான மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் தான் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன பைன யதை ஸாஅல அய்யாமன், மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் சில நாட்கள் இருக்கும். அந்த நாட்கள் எப்படியாப்பட்ட நாட்கள் தெரியுமா? யுர்ஃபஉ ஃபீஹல் இல்ம் வ யுன்ஸலு ஃபீஹல் ஜஹல் அல்லது வயன்ஸிலு ஃபீஹல் ஜஹல். நபி அவங்க சொன்னார்கள், அறிவு உயர்த்தப்பட்டு மடமை இறக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுர்ஃபஉ ஃபீஹல் இல்ம், இந்த நாட்கள்ல இல்ம் அறிவு உயர்த்தப்பட்டு வயஃப்ஷு ஃபீஹல் ஜஹல், மடமை உலகத்திலே பரவும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். கண்ணியமானவர்களை, இந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடமை அதிகரிக்கும் என்று சொன்னார்களே, அந்த மடமை எந்த மடமை கண்ணியமானவர்களே? இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆலிமுன் பி அம்ரி துன்யா வ ஜாஹிலுன் ஃபி அம்ரில் ஆখিরা. சுப்ஹானல்லாஹ், உலக விடயங்களில் ஆலிமாக மிகப்பெரிய அறிஞராக இருப்பார், ஆனால் மறுமையுடைய விடயத்திலே, மார்க்கத்துடைய விடயத்திலே மிகப்பெரிய மடையனாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அதிகமானவர்கள் எடுத்துக்கொண்டால் உலக அறிவிலே அவர்கள் கொடிக்கட்டி பறக்கிறார்கள். எப்படி பிசினஸ் செய்தால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் என்று உலக விடயங்களிலே மிகப்பெரிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, அவருக்கு ஏதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை கேட்டால் அவர் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார். மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது. இன்று சிலர் இருக்கிறார்கள், எப்படி என்று தெரியுமா? பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தொழுகைக்கு அதான் சொல்லப்படுது, அப்படி அதான் சொன்னாலும் இவர்கள் அதை கணக்கெடுக்காமல் தொடர்ச்சியாக பிசினஸ் பண்றாங்க. கடைசியில அந்த வக்துடைய நேரம் முடிவதற்கு 5 அல்லது 3 நிமிடங்கள் இருக்கும் பொழுது யாராவது ஒருவரை கடையிலே நிறுத்திவிட்டு உடனடியாக வந்து தொழுதுவிட்டு போகிறார்கள். சில சகோதரர்கள் பிசினஸ் செய்கிற நேரத்தில் எத்தனையோ தொழுகைகளை கலாவாக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன சொல்றாங்க? நாங்கள் கடையை மூடிட்டு தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு சென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் பிசினஸ்க்கு நாங்கள் என்ன செய்வது, கஸ்டமர் உடைந்து விடுவார்களே என்று வாய் கூசாமல் எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, மார்க்கம் என்று வரும் பொழுது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். மார்க்க அறிவு ஜீரோவாக இருக்கும். ஆனால் உலக அறிவை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு ஞானியாக அவர் இருப்பார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக இல்ம் கைப்பற்றப்படும் என்று புகாரியுடைய ரிவாயத் வருது. யுக்பதுல் இல்ம், உலக அழியக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அறிவு கைப்பற்றப்படும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அறிவு எப்படி கைப்பற்றப்படும்? இதற்கு புகாரியுடைய இன்னொரு ஹதீஸ் தெளிவாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்தஸிஉஹு பிகப்தில் உலமா, உலமாக்கள், மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் மரணிப்பதை கொண்டு அல்லாஹ் இந்த அறிவை கைப்பற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்கத்தை கற்ற உலமாக்கள் மதிக்கப்பட மாட்டார்கள், ஓரம் கட்டப்படுவார்கள். சில சந்தர்ப்பங்களிலே உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மரணமடைய ஆரம்பிப்பார்கள். இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வருடங்களாக, 50 வருடங்களாக புகாரி பாடம் எடுத்தவர், மிகப்பெரிய அறிவுள்ள முக்கியமான உஸ்தாத்மார்கள், உலமாக்கள் எல்லாம்
ஒன்றன் பின் ஒன்றாக மரணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அது ஸ்ரீலங்காவிலேயாக இருக்கலாம், இந்தியாவிலேயாக இருக்கலாம், அரபு நாடுகளிலேயாக இருக்கலாம். முக்கியமான உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் எல்லாம் மரணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வது, மரணிப்பது தான் இல்ம் கைப்பற்றப்படுவதனுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? நபி அவங்க சொன்னாங்க, இத்தஹதன் நாசு ரூசன் ஜுஹாலன். பிறகு மக்கள் தலைவர்களாக மடையர்களை எடுத்துக்கொள்வார்கள். அந்த மடையர்கள், அறிவில்லாதவர்கள் தலைவர்களாக ஆனதற்கு பிறகு அவர்களும் வழி கெட்டு விடுவார்கள், மக்களையும் வழி கெடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்கம், இதனால் தான் நபி அவங்க சொன்னாங்க, வதத்ஹபுல் இஸ்லாம் ஃபலா யப்கா இல்லா இஸ்மு. பேரில் மட்டும் தான் இஸ்லாம் இருக்கும், இஸ்லாம் முழுமையாக, இஸ்லாத்துடைய வாழ்க்கை முழுமையாக சென்றுவிடும். இதற்கு என்ன அடையாளம் கண்ணியமானவர்களே? பேரில் முஸ்லீமாக இருப்பார், ஆனால் மார்க்கத்திலே ஜீரோவாக இருப்பார், மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவராக இருப்பார். இப்படியாப்பட்ட மடையர்கள் உலகத்திலே அதிகமாகுவார்கள். மடைமை உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு மனிதர்களுடைய நிலைமை மாறும் என்றால், தபரானியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்தி அலன் நாஸி ஜமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுத்ரா ஃபீஹி மா ஸலாத்துன் வமா சியாமுன் வமா சதகத்துன். சுப்ஹானல்லாஹ், மக்களுக்கு ஒரு காலம் வரும். எப்படியாப்பட்ட காலம் தெரியுமா? தொழுகை என்றால் என்ன, நோன்பு என்றால் என்ன, சதக்கா என்றால் என்ன என்று மக்களுக்கு தெரியாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். தொழுகை என்று சொன்னால் அப்படி என்றால் என்ன என்று திருப்பி கேட்பார்கள். இந்த அளவுக்கு மார்க்கத்துடைய விடயத்திலே ஜீரோவாக இருப்பார்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க. தொழுகையுடைய ஃபர்ல் என்ன என்று கேட்டால் தெரியாது. தொழுகைக்கு முன்னால் வுது செய்ய வேண்டுமே, அந்த வுதுவுடைய ஃபர்ல் என்ன, வுதுவுடைய நிபந்தனைகள் என்ன, எந்தெந்த காரியங்களை செய்தால் வுது முறியும் என்று யாரிடத்திலாவது போய் கேட்டால், யார் கண்ணியமானவர்களை சரியான முறையிலே சொல்பவர் இருக்கிறார்கள்? தொழுகையுடைய ஃபர்ல் என்ன, ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், எந்தெந்த பொருட்களிலே ஜகாத் கடமையாகும், ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் என்ன, ருக்கூன்கள் என்ன, சுன்னத்துக்கள் என்ன, சதக்காவை எப்படி கொடுப்பது என்று மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி கேட்டால் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரராக அவர் இருப்பார். தற்காலத்திலே எத்தனையோ சான்றுகள், எத்தனையோ சம்பவங்கள் இந்த ஹதீஸுக்கு ஆதாரமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே. இந்த அளவுக்கு மக்கள் இந்த மார்க்கத்தில் ஜீரோவாக இருக்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஃபர்லான தொழுகைக்கு மட்டுமா வுது செய்ய வேண்டும், இல்லாட்டி நஃபில் தொழுகை தொழுவதற்காகவும் வுது செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார் கண்ணியமானவர்களே. எந்த தொழுகை தொழுவதாக இருந்தாலும் வுது கட்டாயம், வுது இல்லாமல் தொழுகையை நிறைவேற்ற முடியாது. இப்படி இருக்க இந்த கேள்வி எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே? ஆனால் படித்த ஒரு அறிவாளியாக உலக விடயத்திலே அவர் ஹீரோவாக இருக்கிறார், மார்க்க விடயத்திலே ஜீரோவாக இருக்கிறார். மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இப்படியாப்பட்ட காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வருடத்தில் குளிப்புடைய கடமைகள் எத்தனை என்று கேட்டால் 2000 என்று கூறுகிறார் கண்ணியமானவர்களே. இப்படியாப்பட்ட மக்களும் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உலகத்திலே இல்ம் கைப்பற்றப்பட்டுவிடும், உலமாக்கள் கைப்பற்றப்பட்டு விடுவார்கள், மரணித்து விடுவார்கள், மடையர்கள் தான் உலகத்திலே இருப்பார்கள், மடமை முழு உலகத்தையும் ஆட்சி செய்யும். மக்கள் இவர்களிடத்திலே போய் ஏதாவது ஒரு தீர்ப்பு கேட்டால் அவர்களுக்கு சார்பான முறையிலே தீர்ப்பளிப்பார்கள். அவர் சொன்ன அந்த ஃபத்வாவுக்கும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஃபத்வாவுக்கும் வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் கண்ணியமானவர்களே. இப்படியாப்பட்ட எத்தனையோ பேர் இந்த காலத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், சமூகத்தை வழிக்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. இதை நாங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளமாக கருதினார்கள். அல்லாஹ் எங்களுக்கு பரிசுத்த குர்ஆனை தந்திருக்கிறார். இந்த குர்ஆன் ஒட்டக காலத்திற்கும் பொருந்தும், இந்த காலத்திற்கும் பொருந்தும், எதிர்காலத்திற்கும் பொருந்தும். கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும் சரி, நியூ டெக்னாலஜியுடைய காலமாக இருந்தாலும் சரி, அது ஒட்டக யுகமாக இருந்தாலும் சரி, கலியுகமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த அல் குர்ஆன். ஆனால் இன்று 25, 30, 40 வயதை அடைந்திருக்கிறார்கள். குர்ஆனை பார்த்து கூட ஓத முடியாதவர்களும் எங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். கடைசியில் 60 வயது 65 வயதை அடைந்ததற்கு பிறகு குர்ஆனை தூக்கி கொண்டு வந்து, எனக்கு இப்பத்தான் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு டைம் கிடைத்திருக்கிறது, எனக்கு குர்ஆனை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே? அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த அடையாளத்தில் உள்ளவர்களை விட்டு அல்லாஹ் எங்களையும், எங்களுடைய குழந்தைகளையும், எங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தாரையும், பூரா முஸ்லீம்களையும் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.